ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு ஷைனி மேக்ஸ். 9ஆம் வகுப்பு பயிற்சி 2.2ல் 4வது கொஸ்டின் பார்க்கலாம். கீழ்காணும் தசம விரிவுகளை விகிதமுறு எண்ணாக எழுதுக. அதாவது தந்திருக்கக்கூடியதை நம்ம விகிதமுறு எண்ணா எழுதணும். விகிதமுறு எண் அப்படின்னா பின்னம், அதாவது இந்த மாதிரி மேலேயும் கீழேயும் ஏதாவது ஒரு நம்பர் இருக்கணும். சரிங்களா, இதுதான் பின்னம். இந்த வடிவில் நம்ம எழுதிக்கணும். சரிங்களா, இப்போ சால்வ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் 0.24 ஹோல் பார். ஓகே, முதல்ல என்ன பண்ணணும், தந்திருக்கதை எக்ஸ்ன்னு எடுத்துக்கணும். 0.24 ஹோல் பார் என்க தந்திருக்கதை எக்ஸ்ன்னு எடுத்துக்கணும். இதுக்கு பிறகு எக்ஸ் ஈக்குவல் டு 0. இப்போ 2 4 இதுக்கு மேலே கோடு இருக்குது பார்த்தீங்களா, இந்த மாதிரி கோடு வந்தாலே 2 4 வந்து திரும்ப திரும்ப வரும். அப்போ 2 4 2 4 இப்படி போயிட்டே இருக்கும். சரிங்களா, இதை வந்து இப்போ சமன்பாடு 1ன்னு எடுத்துக்கணும். இனி என்ன பண்ணணும்னா, இந்த கோட்டுக்கு கீழே எத்தனை நம்பர் இருக்குது, 2 நம்பர். அப்போ 2 0 எப்போ வரும், 100ல் வரும் இல்லைங்களா. 100ஆல் 2 பக்கமும் பெருக்கணும். ஏன்னா இந்த கோட்டுக்கு கீழே 2 நம்பர் இருக்குது. அப்போ அந்த புள்ளியை 2 நம்பர் தள்ளி நம்ம வைக்கணும். ஓகேங்களா, அப்போ இங்கே என்ன பண்ண போகிறோம், 100ஆல் பெருக்க போகிறோம். எழுதிக்கலாம், இருபுறமும் 100ஆல் பெருக்க அப்படின்னு எழுதிருங்க. ஓகே, பெருக்கலாமா. 100ஐயும் எக்ஸையும் பெருக்குனா 100 × எக்ஸு. இனி இங்கே பெருக்கும்போது 100ல் 2 0 இருக்குது. அப்போ ஒரு 0னா இந்த புள்ளி ஒரு நம்பர் தள்ளி இங்கே வரும். அடுத்து இன்னொரு 0 இருக்குது. அப்போ இங்கே மொத்தமாக 2 0னா 2 நம்பர் தள்ளி வரும். 1 2. அப்போ அந்த புள்ளி எங்கே வரும், இதில் வரும். சரிங்களா, அப்போ என்ன பண்ணலாம், 2 4. இந்த 0 முன்னாடி உள்ள 0 வேண்டாம், 2 4. இப்போ இந்த புள்ளி இங்கே வந்துடுச்சு. அப்போ புள்ளி போட்டுருங்க, போட்டுக்கிட்டு 2 4 2 4. அதுக்கப்புறம் என்ன இருக்கோ எழுதிக்கிட்டு எக்ஸட்ரான்னு போட்டுருங்க. இதை இப்போ சமன்பாடு 2ன்னு எடுத்துக்கணும். இதுக்கு பிறகு சமன்பாடு 2ல் இருந்து சமன்பாடு 1 கழிக்கணும். சமன்பாடு 2 மைனஸ் சமன்பாடு 1. இப்போ என்ன பண்ண போகிறோம், சமத்துக்கு முன்னாடி உள்ளதையும் சமத்துக்கு முன்னாடி உள்ளதையும் கழிக்கணும். சரிங்களா, சமன்பாடு 2ல் இருந்து 1 கழிக்க போகிறோம். அப்போ ஃபஸ்ட்டு சமன்பாடு 2ல் உள்ளது 100 எக்ஸில் இருந்து ஒரு எக்ஸை கழிச்சா என்ன கிடைக்கும், 99 எக்ஸ்ன்னு கிடைக்கும். இனி சமத்துக்கு அடுத்த உள்ளதை கழிக்க போகிறோம். சரிங்களா, முதல் பாருங்க, புள்ளிக்கு முன்னாடி உள்ளதையும் புள்ளிக்கு முன்னாடி உள்ளதையும் கழிக்கணும். 24ல் இருந்து 0 கழிச்சா என்ன கிடைக்கும், 24. அடுத்த புள்ளி இருக்கிறதுனால புள்ளி. இனி பாருங்க, இங்கே 2 4 2 4. அதே மாதிரி தான் 2 4 2 4 இப்படி போயிட்டே இருக்கும். சேமாக இருக்குது பார்த்தீங்களா. அப்போ கழிச்சா என்ன கிடைக்கும், 0 0 தான் கிடைக்கும். 2ல் இருந்து 2 கழிச்சா 0, 4ல் இருந்து 4 கழிச்சா 0. அப்போ 0 0 0 இந்த மாதிரி போயிட்டே இருக்கும். ஓகேங்களா, இப்போ என்ன பண்ணலாம், 24 புள்ளிக்கு அடுத்த 0னா அந்த 0 வேண்டாம், அதை எழுதாண்டா. இனி எக்ஸ் தான் கண்டுபிடிக்கணும், அதை வச்சுக்கலாம். 99 இங்கே பெருக்கல்ல இருக்குது, அங்கே போச்சுன்னா வகுத்தில் மாறும். அப்போ கீழே 99ன்னு எழுதிருங்க. இப்போ எக்ஸ்னா என்ன எழுதிக்கிட்டோம், 0.24 ஹோல் பார். அதை எடுத்து எழுதிருங்க. 0.24 ஹோல் பார் ஈக்குவல் டு இந்த சைடு 24 / 99. அப்போ இதோட பின்ன வடிவம் என்னது, இதுதான், அதாவது அதோட விகிதமுறு எண். சரிங்களா, இதுதான் இதோட ஆன்சர். இனி நம்ம செகண்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். கொஸ்டின் என்னன்னா 2.327 ஹோல் பார். ஓகே, அதை நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். எக்ஸ் ஈக்குவல் டு 2.327 ஹோல் பார் என்க தந்திருக்கதை எக்ஸ்ன்னு எடுத்துக்கணும். இனி எக்ஸ் ஈக்குவல் டு 2. இந்த மாதிரி கோடு வந்தாலே அந்த நம்பர் திரும்ப திரும்ப வரும். அப்போ அதை 327 திரும்ப திரும்ப எழுதுங்க. 327 இப்படி வந்துட்டே இருக்கும். இதை நம்ம இப்போ சமன்பாடு 1ன்னு எடுத்துக்கணும். இனி என்ன பண்ணணும், இந்த கோட்டுக்கு கீழே 1 2 3 நம்பர் இருக்குது. அப்போ 3 0 எதில் வரும், 1000ல் வரும். சரிங்களா, அப்போ இருபுறமும் 1000ஆல் பெருக்கேன்னு எழுதிருங்க. ஓகே, பெருக்கலாம். 1000ஐயும் எக்ஸையும் பெருக்குனா 1000 × எக்ஸு. இனி இங்கே 3 0 இருக்குது. அப்போ அந்த புள்ளி 3 நம்பர் தள்ளி வரும். 1 2 3 இங்கே வரும். சரிங்களா, 1 2 3 இதில் வந்துடும். எழுதிருங்க. 2 3 2 7. இப்போ இந்த புள்ளி எங்கே வச்சுக்கலாம். சரிங்களா, அடுத்த 3 2 7 இருக்குது. இப்படி போயிட்டே இருக்கும். இதை சமன்பாடு 2ன்னு வச்சுக்கலாம். இப்போ என்ன பண்ணணும், சமன்பாடு 2ல் இருந்து சமன்பாடு 1 கழிக்கணும். கழிக்கலாம். 1000 எக்ஸில் இருந்து ஒரு எக்ஸை கழிச்சா 999 எக்ஸு. இனி புள்ளிக்கு முன்னாடி உள்ளதை கழிக்கணும். 2327 இருந்து 2 கழிக்கணும். சரிங்களா, ஃபஸ்ட்டு 3 நம்பர் அப்படியே வந்துடும். 2302. இனி 7ல் இருந்து 2 கழிச்சா என்ன கிடைக்கும், 5. புள்ளிக்கு அடுத்த உள்ளதை கழிங்க. 3 3 சேமாக இருக்குது பார்த்தீங்களா. அடுத்த 2 2 7 7. அப்போ கழிச்சா 0 தான் வரும். 0 0 இப்படி போயிட்டே இருக்கும். இப்போ என்ன பண்ணணும், 0க்கு அடுத்த உள்ளது வேண்டாம். அப்போ 2 3 2 5 அதை மட்டும் எழுதிருங்க. எக்ஸ் தான் கண்டுபிடிக்கணும், அதை வச்சுக்கலாம். இப்போ 999 பெருக்கல் இருக்குது, இங்கே வந்துன்னா வகுத்தில் மாறும். ஓகே, இப்போ எக்ஸ்னா என்ன எழுதிக்கிட்டோம், 2.327 ஹோல் பார் ஈக்குவல் டு இந்த சைடு என்னது இருக்குது, 2325 / 999. இதுதான் இதோட விகிதமுறு எண். தேர்ட் சப்டிஷன் சால்வ் பண்ணலாம். தீர்வு ஃபஸ்ட்டு தந்திருக்கதை எக்ஸ்ன்னு எடுத்துக்கணும். எக்ஸ் ஈக்குவல் டு -5.132 என்க.
இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கு மேலே எதுலேயுமே கோடு இல்லை சரிங்களா. இந்த மாதிரி கோடு இல்லாத போது இந்த புள்ளியை நீக்கணும். இந்த சம் எதுக்காக சால்வ் பண்ணுறோம் அப்படின்னாலே புள்ளியை நீக்கிறதுக்காக சரிங்களா. அப்போ தான் நம்மளுக்கு விகிதமுறு எண் கிடைக்கும். இனி என்ன பண்ணலாம், முதல்ல எழுதிக்கலாம் -5.132. கீழே எதுவும் இல்லாட்டா 1 இருக்குன்னு அர்த்தம். இங்கே 3 நம்பர் தள்ளி புள்ளி இருக்குது. அப்போ இந்த புள்ளியை நீக்கணும்னா 3 0 இருக்கணும். அதாவது 1000ல் 3 0 இருக்குது. அப்போ நீங்கள் 1000ஆல் பெருக்கணும். இனி ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த மாதிரி மேலே பெருக்குனீங்கன்னா கீழையும் 1000ஆல் பெருக்கணும். இதை நீங்கள் மறக்கக்கூடாது. ஓகே, இப்போ பாருங்கள் மைனஸ் பெருக்கலாமா. இங்கே 3 0 இருக்குது. பெருக்கும்போது இந்த புள்ளி 3 நம்பர் தள்ளி வெளியே வரும். 1 2 3 வெளியே வந்துருமா. அப்போ புள்ளி இல்லாமல் எழுதிருங்க 5 1 3 2. கடைசியில் புள்ளி இருந்தால் அந்த புள்ளி வைக்காண்டாம் ஓகேங்களா. இனி 1ஐயும் 1000ஐயும் பெருக்குனா 1000. இப்போ இது 2ஆம் எப்படி கேன்சல் ஆகும், கேன்சல் பண்ணலாம். I 2 10, பாக்கி 2 0. இதுவும் 2ஆம் எப்படி கேன்சல் பண்ணலாம், E 2 4, பாக்கி 1. இது இப்போ 11. அப்போ I 2 11. இனி திரும்ப பாக்கி 1. இது இப்போ 13. R 2 12. திரும்பவும் பாக்கி 1. இது இப்போ என்ன ஆகிடும், 12ஆக மாறும். அப்போ R 2 12. திரும்பவும் 2ஆம் எப்படி போகும், E 2 4, பாக்கி 1. இது இப்போ 10. I 2 10. அடுத்த ஒரு 0. இதையும் கேன்சல் பண்ணுங்க. O 2 2, E 2 4, பாக்கி 1. இது இப்போ 16. அப்போ 8 2 16. இங்கே 6 இருக்குது, 3 2 6. இதுக்கு மேலே கேன்சல் பண்ண முடியாது. அப்போ எழுதிக்கலாம் -1253/250. இப்போ எக்ஸ்னா என்ன எடுத்துக்கிட்டோம், -5.132. இதோட விகிதமுறு எண் என்னது, -1253/250. இதுதான் இதோட ஆன்சர். 4th சப்டிவிஷன். ஃபர்ஸ்ட் தந்திருக்கதை எக்ஸ் அப்படின்னு எடுத்து எழுதிக்கலாம். 3.17 பார். இனி எக்ஸ் ஈக்குவல் டு 3.1. 7க்கு மேலே தான் கோடு இருக்குது. அப்போ 7 மட்டும் தான் திரும்ப திரும்ப வரும் ஓகேங்களா. இப்படி போயிட்டே இருக்கும். இதை நம்ம இப்போ சமன்பாடு 1ன்னு வச்சுக்கணும். இனி என்ன பண்ணணும், இந்த கோட்டுக்கு கீழே ஒரே ஒரு நம்பர் இருக்குது. அப்போ ஒரு 0 எப்போ வரும், 10ல் ஒரு 0 வரும். அதனால் 10ஆல் 2 பக்கமும் பெருக்க போகிறோம். அதனால் இருபுறமும் 10ஆல் பெருக்க இப்படின்னு எழுதிக்கலாம். இப்போ பெருக்குங்க, 10ஐயும் எக்ஸையும் பெருக்குனா 10 × எக்ஸ். இனி இங்கே 10ஆல் பெருக்க போகிறோம். இங்கே ஒரு 0 இருக்குது. அப்போ பெருக்கும் போது இந்த புள்ளி ஒரு நம்பர் தள்ளி இங்கே வந்துடும். ஒரு 0னால ஒரு நம்பர் தள்ளி இங்கே வரும். எழுதிக்கலாமா, 3 1. இனி புள்ளி இங்கே வரும். அதனால் புள்ளி வச்சுக்கலாம். அடுத்து என்னது இருக்குது, 7 7 7 7 இப்படி போயிட்டே இருக்கும். இதை நம்ம சமன்பாடு 2 அப்படின்னு எடுத்து எழுதிக்கலாம். இனி என்ன பண்ணணும், சமன்பாடு 2ல் இருந்து சமன்பாடு 1 கழிக்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு சமன்பாடு 2 எடுத்துக்கிட்டோம். அதனால் இதை தான் எடுத்துக்கணும். 10xல இருந்து எக்ஸை கழிக்கணும். கழிச்சா என்ன கிடைக்கும், 9x. இனி சமம். இங்கே என்ன பண்ண போகிறோம்னா புள்ளிக்கு முன்னாடி உள்ளதை ஃபஸ்ட்டு கழிக்க போகிறோம் ஓகேங்களா. சமன்பாடு 2ல் 31, சமன்பாடு 1ல் 3. கழிங்க, 31லேருந்து 3 கழிச்சா 28ன்னு கிடைக்கும். அடுத்த 2லேயும் புள்ளி இருக்கனால புள்ளி. இனி ஃபஸ்ட்டு இதை எடுத்து எழுதிக்கலாம். 7 7 7 7. அதுக்கு பிறகு இங்கே புள்ளிக்கு அடுத்து என்னது இருக்குது, 1 7 7 7 இப்படி போயிட்டே இருக்கும் ஓகேங்களா. கழிங்க, 7லேருந்து 7 கழிச்சா 0, இங்கேயும் 0 இங்கேயும் 0. 7லேருந்து 1 கழிச்சா 6ன்னு கிடைக்கும். அப்போ எடுத்து எழுதிக்கலாம். 6 0 0 0 இப்படி போயிட்டே இருக்கும். இனி என்ன பண்ணலாம், 2 8.6. இந்த மாதிரி புள்ளி வந்த பிறகு லாஸ்ட் 0னா அந்த 0 வேண்டாம் ஓகேங்களா. இதை மட்டும் எழுதிருங்க. இனி எக்ஸ் தான் வேணும், அதை வச்சுக்கலாம். 9 பெருக்கல் இருக்கு, அங்கே போச்சுன்னா வகுத்தல மாறும். இப்போ இங்கே புள்ளி இருக்குது, இந்த புள்ளியை நீக்கணும். அப்போ பாருங்க, இந்த புள்ளியை நான் வெளியே கொண்டு வரணும்னா 10ஆல் பெருக்கணும். ஏன்னா ஒரு நம்பருக்கு முன்னாடி இருக்குது சரிங்களா. அப்போ பெருக்கலாம். மேலேயும் 10ஆல் பெருக்கினீங்கன்னா கீழே 10ஆல் பெருக்கணும் ஓகேங்களா. அதை மறக்கக்கூடாது. இப்போ இங்கே பெருக்கும்போது இங்கே ஒரு 0 இருக்கனால இந்த புள்ளி வெளியே போயிடும் சரிங்களா. அப்போ புள்ளி இல்லாமல் எழுதிருங்க. 2 8 6. 9ஐயும் 10ஐயும் பெருக்குனா 90. இனி இதை கேன்சல் பண்ணலாமா, 2ஆ எப்படி போகும், 4 2 8, பாக்கி 1 இது இப்போ 10. அப்போ I 2 10. இங்கே O 2 2, 4 2 8, அடுத்த 3 2 6. இதுக்கு மேலே கேன்சல் பண்ண முடியாது. அப்போ மேலே பாக்கி 143 இருக்குது, கீழே 45. இந்த சைடு எக்ஸ் வரும். எக்ஸ்னால் என்ன எடுத்து எழுதிக்கிட்டோம், 3.17 பார். இதோட விகிதமுறு எண் என்னது, 143/45. 5th சப்டிவிஷன் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் தந்திருக்கதை எக்ஸ்ன்னு எடுத்து எழுதிக்கலாம். அப்போ 17.215. 1 மேலே பார் என்க சரிங்களா. எக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம். இனி என்ன பண்ணணும், எக்ஸ் ஈக்குவல் டு இதை எப்படி எழுதிக்கலாம், 17.2 1 5க்கு மேலே கோடு. அப்போ 1 5 1 5 திரும்ப திரும்ப வந்துட்டே இருக்கும். அதனால் எக்ஸட்ரா போட்டுக்கலாம். இதை சமன்பாடு 1ன்னு வச்சுக்கலாம். இதுக்கு பிறகு இந்த கோட்டுக்கு கீழே 2 நம்பர் இருக்குது. அப்போ 2 0. அதனால் 100ஆல் பெருக்க போகிறோம். அப்போ எழுதிருங்க, இருபுறமும் 100ஆல் பெருக்கலாமா. 100ஐயும் எக்ஸையும் பெருக்குனா 100 × எக்ஸ். இனி இந்த சைடில் 100ஆல் பெருக்க போகிறோம். அப்போ 2 0 இருக்குது. இந்த புள்ளி 2 நம்பர் தள்ளி வரும். 1 2 இங்கே வந்துடும் சரிங்களா. 2 0. அப்போ 2 நம்பர் தள்ளி புள்ளி இங்கே வரும்.
ஓகே, எழுதிக்கலாம். 1 7 2 1. இந்த புள்ளி என்னமே இங்கே வரும், அதனால் புள்ளி வச்சுக்கலாம். அதுக்கு பிறகு 5 1 5ன்னு இருக்குது, எக்ஸட்ரா போட்டுருங்க. இது சமன்பாடு 2. இனி என்ன பண்ணணும்? சமன்பாடு 2ல் இருந்து சமன்பாடு 1 கழிக்கணும். ஓகே, முதல் சமன்பாடு 2. அப்போ இங்கே என்னது இருக்குது? 100x. இங்கே என்னது இருக்குது? எக்ஸ். 100xல இருந்து ஒரு எக்ஸை கழிச்சா 99xன்னு கிடைக்கும். இந்த சைடில் கழிக்கலாமா? இங்கே தனியாக சால்வ் பண்ணுறேன். 1 7 2 1 புள்ளி 5 1 5 இப்படி போயிட்டே இருக்கும். இனி இதை எடுத்து எழுதிக்கலாமா? முதல் புள்ளிக்கு நேராக புள்ளி, புள்ளிக்கு முன்னாடி என்னது இருக்குது? 17. புள்ளிக்கு அடுத்து என்னது இருக்குது? 2 1 5 இப்படி போயிட்டே இருக்கும். ஓகே, கழிங்க. 5லேருந்து 5 கழிச்சா 0, 1லேருந்து 1 கழிச்சா 0, 5லேருந்து 2 கழிச்சா 3, புள்ளிக்கு நேராக புள்ளி. இனி இது 11 மாறும், இது வந்து என்ன ஆகிடும்? 1 ஆகிடும். 11லேருந்து 7 கழிச்சா என்ன கிடைக்கும்? 4 கிடைக்கும். 1லேருந்து 1 கழிச்சா 0. இனி இந்த 17 அப்படியே வந்துடும். அப்போ இதை எடுத்து எழுதிக்கலாமா? 1 7 0 4 புள்ளி 3. இனி புள்ளி இருக்கிறதுனால லாஸ்ட் இருக்கக்கூடிய 2 0 வேண்டாம், இவ்வளோ போதும். எக்ஸை இங்கே வச்சுக்கலாம். இந்த சைடு என்னது இருக்குது? 1 7 0 4 புள்ளி 3. இனி பெருக்கல் இருக்கக்கூடிய 99 இங்கே வந்துன்னா வகுத்தலாம் மாறும். இப்போ ஒரு நம்பர் தள்ளி புள்ளி இருக்குது பார்த்தீங்களா? அப்போ நம்ம 10ஆல் பெருக்குனா இந்த புள்ளி வெளியே வந்துடும். மேலே 10ஆல் பெருக்கினீங்கன்னா கீழே 10ஆல் பெருக்கணும், ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ அந்த புள்ளி வெளியே போயிடுச்சுன்னா என்னது இருக்கும்? 1 7 0 4 3ன்னு இருக்கும். ஓகேங்களா? புள்ளி இல்லாமல் எழுதிருங்க. டிவைடட் பை, இனி 99ஐயும் 10ஐயும் பெருக்குனா 990ன்னு கிடைக்கும். இப்போ இது 3ஆம் வாய்ப்படி கேன்சல் ஆகும். கேன்சல் பண்ணலாம். 3 9 3 9 அடுத்த ஒரு 0. இதையும் கேன்சல் பண்ணுங்க. 17ல் 3 எத்தனை வாட்டி இருக்குது? 5 வாட்டி. 3 15. இனி பாக்கி 2. இது இப்போ 20. இதில் 3 6 வாட்டி இருக்குது. 6 3 18. இனி பாக்கி 2. இது இப்போ 24. இதில் 8 3 24. இனி 3 இருக்குது, 1 3 3. இதுக்கு மேலே கேன்சல் பண்ண முடியாது. அப்போ மேலே என்னது இருக்குது? 5681. கீழே என்னது இருக்குது? 330. இந்த சைடு எக்ஸு. எக்ஸ்னா என்னது? எழுதிக்கலாம். 1 7 புள்ளி 2 1 5. இதுக்கு மேலே பார். இதோட விகிதமுறு எண் கண்டுபிடிச்சிட்டோம். இனி 6th சப்டிவிஷன். ஃபஸ்ட்டு தந்திருக்கதை எக்ஸ்ன்னு எடுத்து எழுதிக்கலாம். எக்ஸ் ஈக்குவல் டு -2 1, அடுத்த 2 1 3, 7க்கு மேலே பார். இனி என்ன பண்ணணும்? எக்ஸ் ஈக்குவல் டு -2 1 புள்ளி 2 1 3. 7க்கு மேலே தான் கோடு இருக்குது, அப்போ 7 திரும்ப திரும்ப வந்துட்டே இருக்கும். எக்ஸட்ரா போட்டுடலாம். இது இப்போ சமன்பாடு 1. இனி என்ன பண்ணணும்? இந்த கோட்டுக்கு கீழே ஒரே ஒரு நம்பர் தான் இருக்குது, அப்போ ஒரு 0 முன்னாடி 1, அப்போ 10ஆல் நம்ம பெருக்க போகிறோம். அப்போ எடுத்து எழுதிருங்க. இருபுறமும் 10ஆல் பெருக்கலாமா? 10ஐயும் எக்ஸையும் பெருக்குனா 10 × எக்ஸ். இனி இங்கே 10ஆல் பெருக்க போகிறோம். ஒரு 0, அப்போ இந்த புள்ளி ஒரு நம்பர் தள்ளி இங்கே வந்துடும். சரிங்களா? ஒரு 0, அதனால் ஒரு நம்பர் தள்ளி இங்கே வரும். எழுதிக்கலாம். -2 1 2. இனி இங்கே புள்ளி. அடுத்த 1 3 7 7 7 இப்படி போயிட்டே இருக்கும். இது சமன்பாடு 2. இனி என்ன பண்ணலாம்? சமன்பாடு 2ல் இருந்து சமன்பாடு 1 கழிங்க. ஓகேங்களா? இங்கே நான் வந்து அப்படியே எடுத்து எழுதிக்கிறேன், ஏன்னா இங்கே மைனஸ் இருக்குது, அதனால் 10x. ஃபஸ்ட்டு 2வது சமன்பாடில் தான் எழுதிக்கணும். அடுத்த முதல் சமன்பாடு கழிக்கிறதுனால மைனஸ், அடுத்த இந்த x ஈக்குவல் டு. இனி இதை எடுத்து எழுதிருங்க. -2 1 2 புள்ளி 1 3 7. புள்ளிக்கு அடுத்த 3 நம்பர் போதும், ஏன்னா இந்த சம்மை பொறுத்த வரைக்கும் புள்ளிக்கு அடுத்த 0 வராது, அதனால். இனி நடுவில் மைனஸ். இனி பாருங்க, இங்கே மைனஸ் இருக்குது, கழிக்கிறதுனால மைனஸ், இங்கே ஒரு மைனஸ். அப்போ ப்ராக்கெட்டுக்குள்ளே எழுதிருங்க. -2 1 புள்ளி 2 1 3. ஓகேங்களா? இப்போ என்ன பண்ணலாம்? 10xல இருந்து ஒரு எக்ஸை கழிச்சா 9x ஈக்குவல் டு. இனி -2 1 2 புள்ளி 1 3 7. அடுத்த மைனஸே பெருக்குன்னா என்ன ஆகிடும்? ப்ளஸ் ஆகிடும். பெருக்கும்போது 2 மைனஸ்னா ப்ளஸ். அடுத்த 2 1 புள்ளி 2 1 3. இப்போ 9x அப்படியே வந்துடும். கழிக்கலாமா? ஒரு மைனஸ்னா கழிக்கணும், கழிச்சு பெரிய எண்ணோட குறியீடு போடணும். இங்கே பெரிய எண் இதுதான், ஏன்னா புள்ளிக்கு முன்னாடி பாருங்க 21, இங்கே 212. அப்போ இதானே பெருசு. பெரிய எண்ணோட குறியீடு மைனஸ். இப்போ கழிக்கலாம். இங்கே எழுதிக்கிறேன். 2 1 2 புள்ளி 1 3 7. இனி இதை எடுத்து எழுதிக்கலாம். முதல் புள்ளிக்கு நேரம் புள்ளி வைக்கணும். புள்ளிக்கு முன்னாடி என்னது இருக்குது? 2 1. புள்ளிக்கு அடுத்து என்னது இருக்குது? 2 1 3. கழிங்க. 7லேருந்து 3 கழிச்சா 4, 3லேருந்து 1 கழிச்சா 2. அதுக்கு பிறகு இது 11 மாறும், இது வந்து 1 ஆகிடும். கடன் வாங்குகிறோம், அதனால 11லேருந்து 2 கழிச்சா 9, புள்ளிக்கு நேராக புள்ளி. 1லேருந்து 1 கழிச்சா 0, 21லேருந்து 2 கழிச்சா 19. எழுதிக்கிறேன் பாருங்க. 1 9 0 புள்ளி 9 2 4. ஓகே, நீ எக்ஸை மட்டும் இங்கே வச்சுக்கலாம். இந்த சைடு என்னது இருக்குது? -1 9 0 புள்ளி 9 2 4. பெருக்கல் இருக்கக்கூடிய 9 இங்கே வந்து வகுத்தலாம் மாறும். இப்போ இங்கே 3 நம்பர் தள்ளி புள்ளி இருக்குது, அப்போ 3 0. இங்கே 1ன்னு எழுதிருங்க. 1000ஆல் மேலே பெருக்கிறோம், அப்போ கீழேயும் 1000ஆல் பெருக்கணும். ஓகேங்களா? இப்போ ஒரு மைனஸ் அப்படியே வந்துடும். இங்கே 3 0 இருக்குது, பெருக்கும்போது என்ன ஆகிடும்? 3 நம்பர் தள்ளி புள்ளி வெளியே வந்துடும்.
அப்போ எழுதிருங்க 1 9 0 புள்ளி இல்லாமல் எழுதிக்கணும் 9 2 4 டிவைடட் பை இனி 9ஐயும் 1000ஐயும் பெருக்குனா 9000 சரிங்களா. இதை நீங்கள் கேன்சல் பண்ணலாம், ஆனால் உங்கள் புக்கில் கேன்சல் பண்ணாமல் தான் கொடுத்துருக்காங்க. இனி எக்ஸ்னா என்ன எடுத்துக்கிட்டோம், கொஸ்டினில் தந்திருக்கக்கூடியது எழுதிருங்க -21.213 7க்கு மேலே பாரு. இதுதான் இதோட விகிதமுறு எண். ஈஸியாக இருக்குது பார்த்தீங்களா. இவ்வளோ தான் இந்த சம். இது உங்களுக்கு கிளியராக புரியும் நம்புறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.